இது திராவிட நாடு, பெரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நாடு. அதனால்தான் பாலச்சந்தரால் அரங்கேற்றம் போன்ற படங்களை எடுக்க முடிந்தது, துணிகரமாக சொல்ல முடிந்தது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். இது இப்பொழுது எதுக்கு இந்த கேள்வி, இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால், பிற பிரச்சனை எதுவும் இல்லை. ஆரோக்கியமான படங்கள் எடுப்பது யார், எப்படி, இந்த சினிமாவுக்கு யார் நல்லது செஞ்சுருக்காங்க என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்திக்கும் போதே பாலச்சந்தரே இதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார். அதாவது ஆஸ்பத்திரிக்கு அவர் அட்மிட் ஆன பிறகு அவர் திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது அவருடைய சிந்தனைகள், இந்த சினிமாவுக்காக நம்ம என்ன செஞ்சோம், எதுவுமே செய்யலையே, இது ஒரு அற்புதமான கலை, அதுக்கு நம்ம ஏதாவது செய்தாகணும்ல அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் நினச்சி வந்த பிறகு தான் இந்த அரங்கேற்றம்ங்கிற படத்தை எடுக்கிறார். இந்த அரங்கேற்றம்ங்கிற படம் எதை பற்றியது என்பது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த படத்தில் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் முதலாக அடல்ட் கேரக்டரை ஏற்று நடிக்கிறார். அந்த படத்தில் மெயின் கதாபாத்திரம் யாருன்னு சொன்னால் பிரமீளா தான். அந்த அம்மா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, பிறன்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு அந்த படத்துக்கே ஒரு ஹைலைட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த கேரக்டர் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, அந்த படம் எடுத்து வெளியே வந்த பிறகு பாலச்சந்திர தஞ்சாவூரில் இருந்த பிராமணர்கள்லாம் சேர்ந்து அடிக்க வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிராமண சமூகத்தை நீ கொச்சப்படுத்தி விட்டாய், இழிவுபடுத்தி விட்டாய் என்று ஒரு சில பிராமணர்கள், முன்னேற்ற அமைப்புகள் சொல்லி கொண்டு அவர்களை தாக்க வந்தார்கள். சரமாரியாக தாக்குதல் நடத்தலையே தவிர கண்டித்து எழுதுனாங்க. ஆனால் பத்திரிகைகள் வரவேற்றும் எழுதுன, எதிர்த்தும் எழுதுன. எப்படி ஒரு பிராமண சமூகத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணுமா? ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுவாளா, மற்ற சமுதாயத்தில் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டு அவரை பாலச்சந்திர கார்னர் பண்ணாங்க. பாலச்சந்திரன் என்ன சொன்னார், எல்லா ஜாதியிலையும் நடக்கக்கூடியது தான், இந்த ஜாதியில் நடக்கலை அந்த ஜாதியில் நடக்கலைன்னு நான் யாருக்கும் வக்காலத்து வாங்கலை. ஒரு வறுமையில் உள்ள ஒரு பிராமண குடும்பம், குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி சிந்திக்காத ஒரு பிராமண குடும்பம், ஒரு சாஸ்திரியத்தில் ஊறிப்போன பிராமண குடும்பத்தில் ஒரு தப்பு நடக்கிறதுன்னு போகும்போது அது எல்லாரையும் போய் சேரும். அதுக்காக அந்த படம் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த படம் அவர் எடுக்கும்போது ஒவ்வொரு கேரக்டரையும் பற்றி இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சில பேர் கதாசிரியர்கள்லாம் குறிப்பு எழுதுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், இதனுடைய குணநலன்கள் இப்படி, இது இப்படி தான் டயலாக் பேசணும், இது இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது சிவகுமார்கிட்ட கேட்டேன், அவரை மாதிரி ஒரு புரட்சிகரமான ஒரு பிராமண மனிதரை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொன்னார். அவருடைய பேட்டி தனியாக வருது, அதை நான் அடுத்த இதில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தில் ஒரு பிராமண பெண் தம்பி தியாகு, அதில் தான் அடல்ட் கேரக்டரில் கமல்ஹாசன் வர்றாருல்ல, அவருக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. டாக்டர் படிக்கணும்னு ஆசைன்னா அந்த டாக்டர் வேலையில் அவ்வளோ படிப்பு அவ்வளோ ஈஸியாக, அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி எந்த காலத்துலேயும் அது ஈஸி இல்லை, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற. ஆனால் ஒரு வேலையில் உள்ள பெண் தன் தம்பிக்காக சென்னையில் உள்ள கல்லூரியில் இடம் கேட்டு போன இடத்துல அவள் சீரழிக்கப்படுகிறாள், கெடுக்கப்படுகிறாள். இது அவள் வாழ்க்கையில் தொடர்கதையாகிறது. விபச்சாரிய மாதிரி மாறி போகிறாள். ஒரு கட்டத்தில் அவளே சொல்லுவாள், எனக்கு ஆம்பளைனாவே மறத்து போச்சு அப்படின்னு சொல்லுவாள். எவ்வளோ நொந்து போயிருந்த அந்த கேரக்டர் அது சொல்லுதுன்னு பாருங்கள். அந்த கேரக்டரு இந்த படம் அரங்கேற்றம், இந்த படம் இந்த தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடினது, 100 நாளை கடந்தது. அது மட்டும் இல்லை, பிற மொழிகளிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டது, ரீமேக் பண்ணாங்க, டப் பண்ணாங்க, அங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அது திராவிட பாதிப்பா, அது தந்தை பெரியார் பிறந்த மண், அந்த மண்ங்கிறதுனால தான் இந்த ஏற்றுக்கிட்டாங்க, சக்ஸஸாக போச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறோம் இல்லையா? சிலர் சொல்கிறோம்னா இப்போவும் சொல்கிறோம், இது திராவிட மண், பெரியார் வளர்த்த மண், பெரியார் பிறந்து வளர்த்து நம்மளை புத்திசாலிகளாக ஆக்கி மாற்றிய இந்த பூமி. அதனால தான் சீர்திருத்த கருத்துக்களை நம்மால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது அப்படிங்கிறத இப்போவும் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஏன்னா இப்போவும் இந்த சனாதன தர்மங்கள் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் வேரூன்றி போய் கிடக்கு. அதை அழிக்கணுங்கிறதுல தான் இன்றைக்கு திராவிட சக்திகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த அரங்கேற்றம் படம் எனக்கு நினைவுக்கு வந்தது.
அது இதனால் காரணமாக திராவிட மண்ணின் காரணமாக பாலச்சந்திரன் புரட்சிகரமான சிந்தனையின் காரணமாக அப்படின்னா ரெண்டுமே கலந்தது தான். அதுக்கு இது தாங்கு சக்தியா அல்லது அதுக்கு இது தாங்கு சக்தியா அப்படிங்கிறது இல்லை. ரெண்டுமே ஒன்று சார்ந்து இருக்கிறது. மனிதாபிமானம், மனிதன் இயல்பு, அந்த சமுதாய வாழ்க்கை, அந்த ஒரு குடும்பத்தினுடைய அவல நிலை, அது எப்படியெல்லாம் கொண்டு போகும். ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த ஆச்சார பிராமண குடும்பம் இருக்க, அந்த குடும்பத்தில் சேர்ந்த ஒரு பையன் போய் ராத்திரியில் பசி எடுக்குதேன்னு சொல்லி, ஆனால் அவ்வளோ வறுமை, பிச்சைக்காரிகிட்ட போய் சாப்பிடுவான். அதுக்கு தைரியமாக காட்டியிருப்பார் பாலச்சந்தர். இப்பொழுது அப்படிப்பட்ட படங்களுக்கு இங்கே இடம் இருக்கா? இதுவும் ஒரு கேள்வி வைக்கலாம். இப்போ அப்படி ஒரு படங்களுக்கு, அதாவது சிந்தனை ஓட்டம் உள்ள படங்களுக்கு இப்போ இடம் இருக்கா? இல்லை. எல்லாம் அடிதடி, ரத்தக்கு விளாரி இப்படி தான் போகுது. காரணம் என்னென்னா, நம்ம மாற்றப்பட்டோம். ஏதாவது சினிமாக்காரங்களால தான் மாற்றப்பட்டோம், நடிகர்களால் மாற்றப்பட்டோம். நடிகர்களால் மாற்றப்பட்டாலும் அதிலிருந்து மாறாமல் போகிறவர், நான் நல்ல படங்கள் கொடுக்கணும், கருத்துள்ள படங்கள் கொடுக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு போகிறவர் உலகநாயகன் கமல்ஹாசன். அவர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாமே கலெக்ஷன். கரெக்ட். அந்த கலெக்ஷனை வச்சு தான் 4 பேர் பிழைக்க முடியுது. அந்த கலெக்ஷன் இருந்தால் தான் புதுசாக படமும் எடுக்க முடியும். ஆகவே எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த கலாச்சார சீர்கேடு எப்படியெல்லாம் உள்ள நுழையுதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்ல வர்றேன். இதை அடுத்த நாளைக்கு இதை பற்றி விரிவாக பேசுகிறேன். அரங்கேற்றத்தை பற்றி நாளைக்கு விரிவாக பேசுகிறேன். இப்போ அடுத்து என்ன கலாச்சார சீர்கேடு என்ன நம்மளை நோக்கி பாய்ந்து வந்துக்கிட்டு இருக்கு என்னன்னு சொன்னால், பக்கத்தில் உள்ள கேரள மாநிலத்தில் இருந்த பிக் பாஸ், இப்போ நமக்கு இங்கே பிக் பாஸ் வருது. அந்த பிக் பாஸில், மலையாள பிக் பாஸில் இதுவரைக்குமே இல்லாத ஒரு காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆரியன் கிசேல் 2 பேருமே நடிகர்கள் தான். அதில் அனுமோல், குற்றம் சொன்னவர் அனுமோல். இந்த ஆரியன் கிசேல் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு ஆனால் பெட்ஷீட்டை மூடிக்கிறாங்க, உள்ள அடல்ட்ஸ் ஒன்லி காரியங்களை பண்ணிகிட்ருக்காங்க, லிப்லாக் பண்ணிக்கிறாங்க. அதை அவங்க மறைக்கவும் இல்லை. ஏன் நான் அந்த மாதிரி செஞ்சால் என்ன, நான் அந்த காட்சியிலும் நடிக்கிறதுக்கு தயார்னு அந்த நடிகை சொல்கிறாங்களாம். நான் அப்படிப்பட்ட காட்சியிலையும் நடிக்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிக் பாஸ் ப்ளூ ஃபிலிம் தான் எடுக்கணும். இல்லை, எந்த மாதிரி நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஹோஸ்ட் அவர் அதை வழிநடத்துகிறவர் மோகன்லால், அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார். இந்த வார இறுதியில் கடைசியில் வர்றாரு. அவர் வந்தோடனே என்ன சொல்ல போகிறாரு, இந்த கிஸ்ஸிங் சீனெல்லாம் காட்டுவாரா இல்லை அவர் மறைப்பாரா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. அங்கே இந்த சீனுகளுக்கு ஆதரவாக பலரும், எதிர்ப்பாக சிலரும் இருக்கிறார்கள். அதே நிலை நம்ம தமிழ் பிக் பாஸுக்கும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்குது. ஏயா அங்கே அனுமதிக்கிறீங்க, இங்கே அனுமதிச்சா என்னய்யா? அங்கே இருக்க வேணால் கேரளத்தில் என்ன சொன்னால், இதெல்லாம் டெல்லி பாம்பே அவங்களுக்கு தான் லாயக்கு, இது கேரள மண், இந்த கேரள மண்ணில் எதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிற மாதிரி, இது நம்ம தமிழ் மண், கண்ணகி பிறந்த ஊர், இங்கே அந்த இடத்துல இடம் இல்லைன்னு நம்மளும் இங்கே சொல்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் பெரும்பாலோருக்கு இந்த காட்சிகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பிக் பாஸ் நடத்துகிறவங்களுக்கு அதன் மூலம் பார்வையாளர்கள் அதிகமாக கிட்டுவாங்க, வருமானம் நிறையா வரும், விளம்பரங்கள் நிறையா வரும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது. ஆக தமிழ் பிக் பாஸிலும் இது அனுமதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதை விஜய் சேதுபதி எப்படி அனுமதிப்பார்? ஏன்னா விஜய் சேதுபதி தான் அதை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி காட்சிகளை நான் தொகுத்து வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஐயா, உள்ளே அவங்களுக்குள்ள 1008 கேமரா சுற்றி கேமரா வச்சுருக்காங்க. அவங்க பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு செய்கிறதுக்கு நம்ம எப்படியா பொறுப்பாக முடியும் அப்படின்னு பிக் பாஸ் நடத்துகிறவங்க சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கா? ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லை, அது தப்பான காரியம் தாச்சே. இப்படியும் சில போராடுறது இருக்குது. ஆக நமக்கு வருகிற பிக் பாஸ் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க சொல்லுது. பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.